பரவாயில்லையே இப்போ இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. தேங்காய் எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. சாயந்தரம் கொஞ்ச நேரம் உள்ள வேலை இருந்துச்சு. நீங்க செடி பக்கத்தால விளையாட விட்டுருந்தோம். அந்த புழு பட்டுருச்சாட்டுக்கு காலு பூரா தடிச்சு போச்சு. பட்டணம் எல்லாம் அப்படியே வீங்கி போயிரு. அப்புறம் என்னடா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான்ட்டு வெளியே வந்து பாக்குறேன், இங்க எல்லாம் அழுதுட்டே இருந்தா நைட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டு தடவி அழுதுகிட்டே காலை கழுவி தேங்காய் விட்டு தேங்காய் வேச்சு விட்டாம கொஞ்சம் சரியா போய். அப்புறம் காலையில தான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் செடிக்கிட்டு இனிமேல் பாப்பா போக கூடாது. வந்து இந்த சாம்பல் செடி வேற இருக்குதுங்களா, அதுலயும் வந்து புழு பிடிச்சு நீங்க. அவன் இங்கேயே தான் விளையாட வர. வீட்டுக்குள்ளே எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறது புள்ளைய. முன்னாடியே பாத்துருக்கோம் நம்ம ஆரம்பிக்கும் போது. நம்ம பார்க்காம விட்டுட்டோம், புள்ளையவே கடிச்சு போட்டோம். பாப்பா மூஞ்சிருக்கு. மூக்குல ஏதாவது கட்டி இருக்கலாம்ல. அது சாம்பல் ஒண்ணும் பண்ணாது, இயற்கையானது தானே. அடுப்பு சாம்பல் இந்த பக்கமா வீசு, காத்து அந்த அடிக்குது. சாம்பல் போட்டா வராதா? சாம்பலும் போடணும். ஒரு சிலர் பவுடர்ல அடிப்பாங்க. பவுடர்ல அடிக்கூடாது. அப்புறம் நம்ம காய்கறி நம்ம எறும் பவுடர்ல அடிக்கூடாது. எறும் பவுடர்ல அடிச்சா அப்புறம் நம்ம எப்படி சாப்பிடுறது? வியாபாரம் பண்றீங்கன்னா எல்லாம் அடிச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே எப்படி? அதெல்லாம் கெமிக்கலைஸ். இது இயற்கை சாம்பல் போடுறது நல்லது. எங்க தாத்தாலாம் அப்படிதான் ஐஸ் போடுவாங்க. சாம்பல் தான் எல்லாத்துக்கும். அதனால தான் நம்மள கத்திரி செடிக்கு எல்லாம் அந்த நோய். வேப்பனை கூட சொல்றாங்களே ஒருத்தர், வேப்பனை எல்லாம் இயற்கை விவசாயத்துல போடுறாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தாலாம் வேப்பனை வாங்கினதே இல்லை. அதான் சாமி பண்ணுச்சு. உனக்கு அடிச்சு படிச்ச தங்கம், உனக்காக தான் எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் ஜாலியா விளையாடு. சாம்பல்லாம் அரைச்சு விட்டாச்சு. இனிமேல் புழு வராது சாமி, கடிக்காது. ஜாலியா விளையாடலாம். கடிச்சிருச்சாடி அதான் கடிச்சு போடுச்சாமா. அதுதான் உன்னை வெளியே வரக்கூடாதுங்கிறது. உள்ளே தான் இருக்கிற வீட்டுக்குள்ள வந்தா தானே அது. உள்ளேனா வெளியே விளையாடத்தான் செய்ய. அப்புறம் எல்லாரும் சரியா போச்சு பாரு. அதான் சரியாச்சு. தேங்காய் வச்சா சரியா போச்சு. அதான் சாம்பல் போட்டாச்சு. இனிமேல் பூச்சி வராது, போயிடும். இதெல்லாம் இந்த புழு கடிச்சது தானே. அதான் நம்ம இங்க ஆரம்பிக்கிறப்ப இது பூராவே புழு வந்துருக்குதுங்க. அதான் அந்த பக்கம் தான் வந்திருக்குது. இங்க இந்த பக்கம்லாம் வரல வருதா? இங்க எல்லாம் வந்து அந்த பக்கம் தான் அதிகம் தெரியல நம்மளுக்கு. கொட்டை செடி காட்டுவோமா? கொட்டை செடி. ஆமா, அதுல இருந்து பூராத்தையும் நின்னு வச்சிருந்தது கொட்டை செடியை. இங்க வாரம் கொட்டை செடி இலையவே காணோம். அதான் பூரா தின்னு ஓடுது. நான் பார்த்தேன். இந்த கொட்டை செடி எது கையில கிராஃப்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி புழு கிராஃப்ட் அப்படியே இலையெல்லாம் உரிஞ்சிட்டு நார் அப்படியே. இந்த கொட்டை செடி ஐஸ் இப்போ புழு வந்து இந்த கொட்டை செடி வைக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த இது வரப்போறதுல எல்லாம் வைப்பாங்க. எதுக்குன்னா இந்த கொட்டை செடி தான் முதல்ல வந்து புழு சாப்பிடும். எந்த புழு வந்தாலும் அப்ப கண்டுக்கலாம். அப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா, புழு சாப்பிட்டுச்சுன்னா உடனே நம்ம சாம்பல் வீசி விட்டுல காட்டுக்கு. அப்பெல்லாம் வந்து மஞ்சக்காடு கரும்காடு எங்கேனாலும் சரி கொட்டை செடி ஓரத்துல வச்சிருவாங்க. என்னைக்காச்சு புழு வந்துச்சுன்னா முதல்ல அதை தான் வந்து திங்கி எண்ணெய் வாங்கணும். 16 கிலோ போட்டு எண்ணெய் வாங்கணும். அக்கா ஸ்கூல் போட்டாச்சு. நீ சொல்லிரு. அக்கா எங்க போயிட்டா? அவதான் ஓடி விட்டு வந்தா. அவ இருந்தான்னா சண்டை கட்டிட்டே கிடப்பா. அவ இல்லன்னா அக்கா சூளு போயிட்டா பூச்சி அங்க பூச்சி போக கூடாது. பூச்சி கச்சு போடும். அங்கதான் கடிச்சது. பூச்சி அங்கதான் இருந்து கடிச்சது. கண்டுச்சு பாரு. தெரியாதா? கடி வாங்கிட்டால கடிச்சிருக்காது ஐஸ். மேல பட்டிருக்கும். கடிக்கிறது புழுவெல்லாம் கடிக்காது. பட்டாவே குப்பை எடுத்துக்கலாம். அது போட முழங்கு. ஆமா, அங்க வா கூடாது சாமி. போத சாமி. அப்ப பார்த்தா சாம்பல் அரைச்சு விட்டுக்கிறேன். வாங்க எல்லாம் போயிரும். வர மாட்டேங்குது. ஆமா, விளையாடுறதுக்கு தெரியறாவோ. வேற என்ன? அங்க கரும்பால் குடிக்க போலாமா? கரும்பு போட்டு ஆளை ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த காலையிலேயே கூப்பிட்டாரு வந்து புடிச்சுக்காங்கன்னு. போலாம். நல்ல வேலை கொண்டு ஆகல. நாட்டு சக்கரை ஆகிறதெல்லாம் நம்ம போய் காட்டலாம். மிட்டாய் தைக்கிறது. மிட்டாய் ஊர்ல கோந்தாள மிட்டாய் ஓடு வயசுலாங்கள. சின்ன பிள்ளையில கோந்தாளை எடுத்து நனைச்சு தேங்காய் தொட்டுட்டு அப்படி உருவி ஆறுக்குன்னு அப்படி இழுத்தோம்னா வெள்ளை விளையாடி ஜவு முட்டை மாதிரி வரும். சூப்பரா இருக்கும். ஜவு மிட்டாய் தானே அது? ஜவு முட்டை தான். கொஞ்ச நேரத்துல உரவலை மாதிரி இருக்கு. ஆறி போடும். தூக்கம் வருதுங்களா உங்களுக்கு? சளி வேற இதுல. இந்த இது தூதுவளை ரசம் அந்த இலையெல்லாம் பொறிச்சு பாப்பாக்கு வச்சு கொடுக்குமா? அது என்னென்ன இலையில? அப்பக்கோத்தால இது குத்து முடக்கான் கொழுந்து எல்லாம் நிறைய ஒரு 10 தலை இருக்கு. கொழுந்தெல்லாம் பொறிச்சிட்டு வந்து நல்லா ஆயாலாம் கிட்டத்தட்ட 19 தலை சொல்லும். எனக்கே ஒரு இந்த சிறுபூலை ஒன்று சின்னதா இருக்கும். அது என்னது? அந்த
துளி வேலை இருக்கும். ஆமா அது வந்து செலவு தலைம்பாங்க. செலவு தலை கொஞ்சம் நல்லா போய்க்கிங்க அங்கே போய்க்கிங்க. என்னென்ன தலைங்கிட்ட போடுவீங்க அதில்? அதாவது குத்து மிளகாந்தாழை, செலவு தழை, இந்த தூதுவளந்தாழை, அப்பக்கோத்தழை, அப்புறம் இந்த மொசு தழை இருக்கும் பார்த்தியா, அது ரொம்ப நல்லது சளிக்கு. அந்த மொசு தழை மாவுல ஆட்டி குழந்தைக்கு தோசை ஊற்றி தருவாங்க. அப்பெல்லாம் இந்த வாதநாராயணம் கொழுந்தும்பாங்க. அதெல்லாம் இங்க கிடைக்கிறதுல அங்க இருக்கிறதுல எங்க இருக்குதுன்னு எங்க ஊர் பக்கம் எல்லாம் இருக்கு. இங்க மேல கரெக்ட்டுக்கு போனா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க தெக்கவானா இருக்கு. நம்ம ஊர் பக்கம் ஆனா அத்தாணி பக்கம் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த நாளைக்கு வச்சு கொடுங்க. நாளைக்கு நேரம் நாளைக்கெல்லாம் தொலை இன்னைக்கு அழுதுட்டே இருக்கிறா. நாளைக்கு வேணா அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தா தூக்கினா வெயில்ல தூக்கிட்டு போனா அழுவ வச்சு கொடுங்க. தூதுவளை மட்டும்தான் இருந்துச்சுன்னு வச்சேன். நீங்க இந்த இலையெல்லாம் கொஞ்சம் நான் போய் வேலி பக்கம் போனா தொலைவுல கொண்டு வந்து தரேன். கொண்டாந்து வச்சு அம்மியில் வச்சு அரைச்சு அதுக்கு 2 சீரகம், கொத்தமல்லி, மிளகு, பூண்டு இதெல்லாம் வச்சு அம்மியில் நைஸா அரைச்சு பண்ணுங்க. பண்றப்ப அது ஒரு வீடியோவும் எடுத்துக்கலாம். சரி கொண்டாந்து எல்லாம் வச்சு அரைச்சு ரசம் வச்சு கொடுக்கலாம். 2 நாளைக்கு அப்படியே வச்சு இரும்புழு சளி நாங்கெல்லாம் அப்ப அப்படித்தான் பண்ணுவோம். மருந்து ஊத்துனாலே இப்பெல்லாம் கேட்கறதில்ல. அப்பவே அந்த ஊத்துனா ஒரு கொஞ்ச நேரம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு மாசம் சளி பிடிச்சி கொஞ்சம் மாறியா அப்படியே மறுபடியும் தொடர்ந்து வருது. அப்பெல்லாம் வந்து என்ன மருந்து? அப்பெல்லாம் நாங்கெல்லாம் அப்பக்கோத்தாலையில ஒரு பச்சை வெங்காயத்தை வச்சு கொட்டி குழந்தையா இருந்தா பால் கலந்து வாத்து விட்டுருவோம். பெரிய வயடா இருந்ததுன்னா வாய் புழக்க வச்சு ஊத்தி விட்டுருவோம். 2 நாள் சரியா. இப்ப எல்லாம் பயமா இருக்குதுமா. ஆனா வந்துட்டு நிறைய போன்ல சொல்றாங்க இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தா. ஆனா திடீர்னு பார்த்தா ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருச்சு இல்ல வகுத்தால புடிங்கிருச்சு என்ன பண்றது பயமா இருக்குது. அது நீங்க எல்லாம் பார்க்காத ஊத்தாத இருக்கு உங்களுக்கு பயம். நாங்க எல்லாம் ஊத்தி பழக்கம். இந்த கற்பூரவள்ளி தலையெல்லாம் அதெல்லாம் ஊத்துறாங்க எடுத்து கொடுப்பாங்க. கற்பூரவள்ளி தழை, அந்த திண்ணீர் பத்திரி இலை இதெல்லாமே ஒண்ணு வச்சு கொட்டி கொஞ்சம் பால் கலந்து ஊத்துறாலும் டாக்டருங்களே சொல்றாங்க. இல்லமா அப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து குடுக்கறதால நம்மளுக்கு பயம் இல்ல. இந்த குடுக்காததால ஏதாவது புதுசா சொன்னாங்கன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. எங்க மாமியா சொல்லி கொடுத்ததில்ல. அது ஏன்னா காலகாலமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால பயப்பட வேண்டியது இல்ல. புதுசா யாராவது ஏதாவது சொல்லி ஊத்திட்டா என்ன அப்பாட்டா போங்க அப்பாட்ட போங்க. அழுகுது. கரும்பு கிருஷ்ணன் வாடி ஓடி போய் கருப்பால் புடிச்சிட்டு வரல. குடிச்சுக்கலாமா? ஓடி ஓடியா. சரி நம்ம போய் குண்டா எடுத்துட்டு வரேன். வாங்க போலாம். போதும்ல இருந்து என்ன சின்னதா எடுத்துட்டு வர பெருசா எடுத்துட்டு வா. அட போதுன்னு ஏதாவது சொல்ல போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அட நம்மளுதான் வா புடிச்சிட்டு வரலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பெருசா எடுத்துட்டோம். அவங்க நேத்துல சொல்லிட்டு கிடக்குறான் வந்து புடிச்சிட்டு போ சொல்லிட்டு. அது கூட போதும். அப்புறம் மறுபடியும் கூட நாளைக்கு புடிச்சு போயிடும். ஆமா அப்ப மறுபடியும் நாளைக்கு கூட போய் புடிச்சிடலாம். யாரும் வேண்டாங்கற வா பஸ் போய் கருப்பால் புடிச்சிட்டு வரலாம் வாங்க. அது குடம் தூக்கிட்டு போறோம். குடம் எடுத்துட்டு போறோம். குடம் இருந்திருந்தா எடுத்துருப்போம். ஒருத்தர் கொடுத்தாக்கடா சும்மா வேக புடிச்சு வேற ஆள கொடுக்குவாங்க. ஆமா அப்படிதான். ஒரு குண்டா புடிச்சா போகுது. கடுவன் குருசாமி 2 பேர் வரானுங்க. உங்களுக்கெல்லாம் தரமாட்டாங்கடோ. அதெல்லாம் குடிப்பானுங்க ஃபுல்லா. இந்த பக்கம் வந்துக்கிறேன் நான். இப்போதான் கொதி வருது. என்னங்க காய்ச்சினா காய்ச்சிட்டு ஒரு காய்ச்சினா நல்லது தானே. போலாமா? ஆமா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். சரி வாரம். அப்புறம் வீட்டில் யாரு பார்த்துக்கிறது? பொழுதுக்குமே அப்படியே பேசி பாரு வரோம். வெயில்ல வந்தா உடம்புக்கு நல்லது. காலையோட வரைக்கும் நம்ம திடோடனே குடிச்சுக்கலாம். ஆமா மொசுக்கு அந்த கேட்ட மாதிரி முளைச்சிக்குது வருங்க. அதான் இந்த இடத்துலயும் முளைச்சிருக்குது நிறைய. அதெல்லாம் வேடிக்கை கிடக்கு. இந்த அப்பக்கோத்தால தூதுவளந்தலையில தான் கிடைக்கிறது இல்லை. மொசுக்கு அந்த முளைச்சிருக்குது. அது கொடியாவே கிடக்குது அந்த பக்கம் இல்ல. அந்த ஒண்ணு கிடக்குது வேற தான் கிடக்குது. நான் பழம் கொண்டேன் அதனால முளைச்சதான் இருக்குது. ஆமா அப்ப கொடியோட எடுத்துட்டு வர முடியல. அப்போ உளுந்தால முளைக்கிறதா. சின்ன டம்ளர் ஒன்று கொண்டு எப்படிக்கு குட்டி கொண்டு இல்லையே 2 தான் கொண்டு வந்தோம். சரி அதில் கொஞ்சம் குடி. எனக்கு அத்தைக்கு மட்டும். அப்புறம் எனக்கு உங்களுக்கு என்னத்துக்கு? சுகர் இருக்குதுல்ல சொல்லு. குடிக்க கூடாது. அப்படி பார்த்தா சுகரை கூப்பிடுறீங்க. ஒத்தைக்கு தான் 400 இருக்குது.
சுகர் வாடி போறது குடிச்சு எத்தனை நாள் வாழ போறோம் இருக்க வரைக்கும் அனுபவிச்சுட்டு போறோம். நாளைக்கு ஒரு 40 பழம் திங்கறாங்க சக்கரை பழம். ஆமா இந்த நெய் பழம் மரம் இருக்குது பாத்தீங்களா, எங்க அம்மா சுகர் ஏத்துறதே இதுலதான். அது ஒரு வாரம் வாயில் வச்சா தேடாட்டம் அப்படியே திட்டுட்டே வச்சு அப்படியே போயிட்டே ரயில் வண்டி சூப்பரா இருக்கு அந்த பழம் நல்லா கணு. ஒரு பழம் தின்னா தப்பு இல்லம்மா, 1 கிலோ பழம் தின்னாதான் தப்பு. இந்த மரத்துல இருக்கிற மொத்த பழம் நீங்க தான் திங்கிறீங்க. மரமே பூரா 1 கிலோ பழம் தான் ஆகும் போது. அதுல தினம் 1 கிலோ லபக்குன்ட்டு. அது சக்கரை கட்டுப்பாடாமாடா, இந்த பழம் சக்கரைக்கு கட்டுப்பாடுங்கிறாங்க. இந்த பால் அவ்வளவு கருகருன்னு நல்லா இருக்குது. ஆமா, தண்ணி கலக்காத ஐஸ் கலக்காத திக்கு பால். இது மாதிரி கரும்பு கடையில் கிடைக்கும். கரும்பு கடையில எல்லாம் கிடைக்காது. கரும்பு கடையில் கிடைக்காது, கரும்பு பால் கடையில. கரும்பு பால் கடையில தான் அதெல்லாம் அங்கெல்லாம் கிடைக்காது. தங்க நீ கொஞ்சம் குடிச்சுக்கடி. இந்த சாமி நீ கொஞ்சம் குடிச்சுக்கோ. கரும்பு பால் இந்தாடி செல்லக்குட்டி. தங்க இந்த உங்களுக்கு கரும்பு பால் இனிப்பா இருக்கா திக்கா இருக்குதா? சூப்பரா இனிப்பு கொஞ்சம் திக்கா நாக்க சொல்றது அப்படியே அம்மா டேஸ்ட் இருக்கு. உங்க அத்தைக்கு அப்ப நான் 600 பாயிண்ட் சக்கரை கடவுள் நடந்தே குறைச்சிருவோம். இந்தாடியா செல்லம் கீழே போட்டுருவா, நீ கொஞ்சம் குடிச்சுக்கோ. கொஞ்சம் குறைச்சிட்டு கொடு. அம்மாட்ட வாங்கிக்க கம்மியா இருக்கு, அம்மாட்ட வாங்கிக்க. புடிச்சுக்கோ. இந்த கடையில வாங்குறது இந்த கோந்தாள கரும்பு தண்ணி ஊத்துறாங்க, அந்த ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி உருகுற தண்ணியே அப்புறம் எங்க திக்கா இருக்கு. இது வந்து நம்ம கரும்பு சுத்தமான அப்படி நசுக்கி எடுக்கிறவாள். கிராமத்துல இருந்து அப்படிதான் எதுனாலும் போய் வாங்கிக்கலாம். சிட்டில இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமா, தினமே போய் புடிச்சு குடிக்கலாம். யாரு வேண்டாங்கிறாங்க, வாங்க வாங்கன்னு கிடக்குறாங்க. உரவெல்லாம் போடலாம், சக்கரை உருட்டினாங்க சொல்லி தூக்கிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லமா, நாங்க ஆசைப்பட்ட பண்டம்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன உங்களுக்கு இலவசமா கிடைக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. தண்ணி முதலாவது வாங்கி குடிக்கிறாங்க டவுன்ல. வா அம்மா கொஞ்சம் கொடுத்தாங்க. அம்மா கொஞ்சம் குடுத்து சாமி. மயிலடி அப்படி கேக்குது. போதும் உனக்கு. குடிக்கவே இல்ல. சரி நீங்க குடிங்க, அவளுக்கு வர ஜாலி வேற இருக்குது. சாயந்தரம் வந்தானா பாப்பா கொஞ்சம் வாட்டர் கேன்ல ஊத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சோம்னா வந்து சாயங்காலம் குடிச்சுக்குவா. அப்போ மறுக்கா ஓட்டுவாங்களா, அப்போ கூட பிடிச்சிக்கலாம் பிரசா. சாயங்காலம் கூட பிடிச்சிக்கலாம், 3 மணி வரைக்கும் ஆட்டுவாங்க. இதே நம்ம கடையில் வாங்கினா எப்படி ஒரு 100 ரூபா 150 ரூபா வருமா? கடையிலேயே வாங்கி 150 ரூபா போட்டீங்கனாலே 10 ரூபாய்க்கு கரும்புல இருந்து நசுக்கி அப்படியே அழுங்காத கொடுக்குறாங்களா? வெறும் ஐஸ் கட்டி போட்டு கொடுக்குறாங்க. வெறும் ஐஸ் கட்டி அது தண்ணி ஆயிடுது. தண்ணி ஐஸ் கட்டி போட தண்ணியா போயிருது. அது கூலிங் அதிகமா இருந்தா நமக்கு இனிப்பு தெரியறது இல்ல. அது வெயில்ல கீழ அலைஞ்சிட்டு வந்தோம்னா அதுவே நமக்கு டேஸ்ட் தெரியுது. ஆனா இது பரவாயில்ல. அன்னைக்கு நான் இங்க மேட்டூர் போற வழியில ஒரு கடையில குடிச்சேன். இந்த சக்கரை கலக்குறாங்கம்மா, இந்த சக்கரை ஸ்பூன்ல ஊத்துவாங்களா, அது என்ன ஐஸ்? அந்த ஏதோ எசன்ஸ் இனிப்பு அப்படிதானா? இனிப்பு சுண்டுது நாக்க. ஆனா அது கோந்தாள கரும்பா இருக்கு, அதனால அது ஊத்துவாங்க. கோந்தாள கரும்பு பால்லயே தண்ணி கலந்து அது எசன்ஸ் கொடுக்குது. எல்லா ஜூஸ்லயும் அந்த தண்ணி கலந்து அதை கொலகொலன்னு தேனாட்டு இருக்குது, சக்கரை பாவு மாதிரி. அத ஊத்தி கலக்குறாங்க, எல்லா ஜூஸ்லயும் கலக்குறாங்க. கரும்பு எதுமே கலக்காம ஒண்ணு வர கிடைக்கிறது இல்ல. ஜூஸ்க்கெல்லாம் அப்படி கலக்குறாங்க, எதுல பார்த்தாலும் தான் கலக்குறாங்க. மொளாம்பழ ஜூஸ் கலப்பாங்க, ஆனா கரும்பால் ஜூஸ் கலந்து நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். ஏன் பண்றாங்கப்பா? அது என்ன பண்றாங்கன்னா தண்ணி ஊத்திக்கிறாங்கம்மா. ஒரு 1/2 லிட்டர் கரும்பால்னா 1 லிட்டர் தண்ணி ஊத்தி கலரா தான் இருக்குது, சர்க்கரை மட்டும் கலந்துட்டு ஐஸ் கட்டி போட்டுறாங்க. குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு தக்குது, சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஐஸ் நானும் தானே குடிச்சோம். தெரியறது இல்ல நமக்கு, அதெல்லாம் தெரியுதா? நல்லா இருக்கு சில்லுன்னு குடிக்கலாமான்னு குடிச்சறேன். எப்படி எல்லாம் ஏமாத்தணுமோ அந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க. ஒரு கிளாஸ் போதும்போது வவுத்தல பிடிங்கிட்டு அப்பள காத்தாலே நான் ஒரு 2 டம்ளர் அடிச்சிட்டேன். ஒண்ணும் பண்ணாது, கரும்பால அவ்வளவு சீக்கிரம் இல்ல, வவுத்தல எல்லாம் போகாது. நேத்து வாங்கி வச்சது குடிச்சீங்களா? இப்படித்தான் எங்க அம்மா ஒரு நாள் எங்க அப்பா என்ன பண்ணுச்சு, நாய்க்கு கரும்பால் ஊத்திச்சு. ஊடு ஊரா வேண்டு வச்சிருச்சு. நாய்க்கு வட்டல ஊத்துறாரு. நான் அப்ப சொல்றேன் இப்படி எல்லாம் ஊத்தாதே, கொஞ்சமா ஊத்துங்கன்னு. ஆனா என்ன வாடி போடுது அப்படியே குடிச்சு போடு, 2 திண்டாடி போய் ஊடு பூரா வேண்டு வச்சிருச்சு. மாட்டு கருத்தரையில நாரி போச்சு. ஊடுனா வெளியே கார வாசம் பெருசா இருந்துச்சு, நாரி போச்சு. நான் திட்டிட்டே இருந்தேன் அன்னைக்கு மாமனார. எங்க பார்த்தாலும் கோலம் போட்ட மாதிரி கருப்பு கருப்பா ஆயுத வச்சுட்டு அவரு இப்படி பாப்பாரு, ஒரே வேகமா ஓடி போயிருவாரு திட்டுவான்னு. நான் போய் மண்ணை வச்சு போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். குடிச்சுட்டான்னு சொன்னீங்க. அது ஏண்டி ஒரு 5 வட்டல் எங்க அப்பா ஊத்தி வச்சது. அது நம்ம அப்பா நம்ம குத்தகைக்கு காடு ஓட்டிட்டு இருந்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடி. குத்தகைக்கு நம்ம காடா, அதனால சிங்கமாட்டு இருக்க
அப்படியே சோது போய் தண்ணி போட்டு போய் கிடக்குற மாதிரி அப்படி நான் இப்படி எனக்கு ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வாங்கி மாட்டிவிடியா மனுஷா அப்படிங்குது. அப்புறம் நம்மளுக்கா இருந்தா ஹாஸ்பிட்டலோட குளுக்கோஸ் அன்கண்டிஷன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா என்னமோ அந்த இது உப்பு சர்க்கரையும் போட்டு என்னமோ தண்ணி வச்சாங்க. அப்புறம் குடிச்சு போட்டு கொஞ்சம் தெம்ப தெரிஞ்சது. அப்புறம் தயிரோட கெட்டிய சாப்பாடு விரட்டி வச்சோம். அப்புறம் சரியா போச்சு. அதுதான் அன்னையில இருந்து கரும்பால் ஜூஸ் பார்த்துச்சுன்னா ஓடி போயிடும். விஷத்தை வச்சு கொல்ல பாக்குறீங்களா? அது என்ன மாட்டுக்கு அப்பா கூட தாலியில் ஊத்தி பாரு குடி குடிசாமி போச்சாசாமி குடிசாமி பேரு. அது தவிடு ஓடு கலக்கி வச்சா அதை அடிச்சுடும். அடியா அடா ஒரு நாள் இந்த குடத்துல புடிச்சிட்டு வந்து வச்சிருந்தாரு மாமூட்டு கொண்டு போறதுக்கு. குட்டியாடு தெரியல வா குடிச்சு போடு. அதுவும் குடிச்சிட்டு அப்படிதான் ஏறிட்டு கிடந்துச்சு. கரும்பால்லாம் கணக்கா குடிக்கணும். அளவா குடிச்சா மனுஷனுக்கு வயிற்றா போகுது. இருந்தாலும் நாம அந்த அளவுக்கு குடிக்க மாட்டோம். யாரும் குடிக்க மாட்டாங்க. நம்ம குடிப்போம். நம்ம தான் அப்புறம் சொம்பு சொம்பு அடிக்கலாம். முன்ன வேலைக்கு போவேல பொழுதுனைக்கும் குடிப்பேன். ஒன்றும் பண்ணாது. வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம்ல. வேலை செஞ்சுட்டே ஐஸ் அப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் கிடையாது ஐஸ். நம்ம என்ன இருக்கு அப்புறம் அதுல உரவெல்லாம் கரும்பாவுல எடுத்து உரவெல்லாம் உணவு நப்பி வச்சுக்குவோம். முட்டாய் செய்யறாங்களா அப்படின்னா எப்படிமா? முட்டாய் வந்து அந்த கைமுடி இருக்கும் அங்க தகர மாட்டா. அதுல அந்த பாவை எடுத்து சைடுல இப்படி போட்டு 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 திருப்பிட்டே இருந்தோம்னா கெட்டி ஆயிக்கு நல்ல விளையேன்னு வர வரைக்கும் பறக்குன்னு இழுக்கணும். இப்படி சுருட்டி தூக்கி வச்சாங்கன்னா காஞ்சதுன்னா வெள்ள விளையேன்னு முட்டாயெல்லாம் தோத்து போயிடும். சூப்பரா இருக்கு. நான் எங்களுக்கு அதுதான் தீனி. அப்படி ஒரு மொடா உரவெல்லாம் வச்சிருப்போம். போன போது வந்த போது உடச்சு தின்னுக்க. தீனி எல்லாம் அப்பெல்லாம் ஆறுவாங்க. அந்த வெள்ளம் அச்சு வெள்ளம் எல்லாம் இருக்கு. அப்போ பாவுல அச்சு வெள்ளம் டாக்டருங்க குழந்தைங்களுக்கு வெள்ளம் கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. அப்புறம் வந்து எது இல்லாம தின்னோம். இப்ப ஐஸ் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் சர்க்கரை எல்லாம் காஸ்ட்லி. அஸ்கா சர்க்கரை எல்லாம் அதெல்லாம் பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் நாட்டு சர்க்கரை தான் இருக்கு. கடுப்பா இருக்கும். நாட்டு சர்க்கரை வந்து அப்ப விலை கம்மி ஐஸ். இப்ப எங்க வீட்டுல நாட்டு சர்க்கரையா தான் அண்டாண்டா மொடாவில் இருக்கு. இவ்வளவு பெரிய மொடா. நீ பானை இவ்வளவு பெரிய மொடா. அது மொடா பெருசு. மொடாவில் தான் நாட்டு சர்க்கரை எல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் எனக்கு கடுப்பா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு இப்ப கொஞ்சம் பணக்கார வீட்டுக்குலாம் போனோம்னா அஸ்கா நிறைய இருக்கு. அதுல டீ வச்சு கொடுப்பாங்க. சர்பத்து எலுமிச்சை மலத்துல அஸ்கா போட்டு சர்பத்து வச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். இங்க வந்தா நாட்டு சர்க்கரை போட்டு கொள்ளுவாங்களா? இப்ப நாட்டு சர்க்கரை விலையா இருந்தாங்காட்டி நாட்டு சர்க்கரை வாங்க முடியல. பாருங்க தலைகீழ வந்து எழுத்து கொஞ்சம் நல்லது. இப்ப இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லது அது கெட்டது. அது அஸ்கா சர்க்கரை போட்டு மாதிரி டப்பால வச்சு மேல ஐட்டம் வைப்பாங்க. அதுக்கு மாமனாரால விட்டா குத்து குத்து வருவாரு. அதே ஒளிச்சு போட்டு அது பாக்குறதுக்கு நானே புதுசா பார்க்கும்போது அஸ்கா கண்ணாடி மாதிரி இருக்குதா சக்கரை காணாதனை கரோட்டு கணமே நானே அள்ளி திம்பேன். அது அப்பெல்லாம் வந்து நாட்டு சக்கரை தான் பெரும்பாலும் இருக்கு. அஸ்கா அரிசியுமா வாங்குறது. கருப்பட்டியுமே எப்பவுமே இருக்கு எங்க வீட்டுல. அந்த பனங்கருப்பட்டி என்னைக்குமே. ஆனா இப்ப பனங்கருப்பட்டியே ஒரிஜினல் கிடையாது. வர்றதெல்லாம் கிடையாது. அங்க எங்க நங்கை வீட்டு பக்கத்தால வந்து அங்க இருக்கிறாங்க மாமூட்டு பக்கத்துல காய்ச்சி அவர்த்தையும் ஊத்துறாங்க. நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு சிலர் வந்து நல்லா எவ்வளவு கேக்குற 300 ரூபாய்ங்கிற அந்த பவானிபுரியில அம்மா அதுவுமே நம்ப முடியறதில்லம்மா. நம்ம கருப்பட்டினா ஒரிஜினல் கருப்பட்டி கையில சொரனாலே அப்படியே கிரீம் மாதிரி வரும். நம்ம கருப்பட்டி ஒரிஜினல் கருப்பட்டி. ஏன்னா இவங்க வைக்கிற கருப்பட்டி பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை கொட்டுறாங்க. அதுல இது கூட பரவாயில்ல. பணம் கட்கண்டுன்னு வருது பாத்தியா? அது வந்து பாத்தீங்கன்னா அஸ்கா சக்கரை கலந்து செய்வாங்களான்றது. ஏன்னா நான் கருப்பட்டி தயாரிக்கிற இடத்துல அவங்க பனங்கருப்பு கற்கண்டே அவங்க தயாரிக்க மாட்டாங்களாம். கற்கண்டு எப்படி வரும் அப்படிங்கிறாங்க. அதுல அவங்க என்ன பண்றாங்க சர்க்கரையை காய்ச்சி அதுல கொஞ்சம் நான் கருப்பட்டி கலக்குறாங்களோ இல்லையோ. ஆனா வந்து ப்ரௌன் கலர்ல வருது. ஆனா அதெல்லாம் ஒரிஜினல் இல்ல. நாட்டு சர்க்கரை கருப்பட்டி நான் வந்து வாங்கிட்டு இருப்பேன். நம்ம வீட்டுல தீர்ந்து போச்சு. மாமூட்டுக்கு போனால் வாங்கிட்டு பாரு. நீ சாப்பிட்டு பாரு. அப்படியே க்ரீம் மாதிரி இருக்கும். இந்த சாக்லேட் க்ரீம் மாதிரி இருக்கும். கெட்டியாக தான் இருக்கும். சொரணும்னா அப்படியே ஸ்பூனில் வரும். அங்கே வெளித்திருப்பூரில் எங்கள் நங்கை வீட்டில் இறக்குறாங்க. அவரத்தையே காய்ச்சுறாங்க. அச்சில் ஊற்றுறாங்க. எடுத்து கொட்டி உள்ளே வைக்கிறாங்க. மேவானிலலாம் இருக்கிறாங்க. மேவானியில் அம்மூட்டு பக்கம்லாம் நிறையா இருக்கிறாங்க. அந்த சைடுமே ஒரிஜினலாக இருக்கிறாங்க. ஆனால் நிறைய மார்க்கெட்டில் வரதெல்லாம் ஃப்ராடு தான். அது விற்கிறதுக்குன்னே அது சிலதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணி விற்கிறாங்க. நாட்டு சர்க்கரை கொட்டி அதை இதே கண்டாய் நாட்டு சர்க்கரை கொட்டிக்கிறாங்க. அஸ்காவ சர்க்கரை கலக்கி தான் இது கட்கண்டுன்னு விற்கிறாங்களாட்டு இருக்குது. என்னமோ எல்லாம் கலப்படம். ஏகப்பட்ட எல்லாத்துலேயுமே கலப்படம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மஞ்சத்தூளில் கலப்படம் பண்ணுறாங்க பத்தி அது மணக்குது. ஏதாச்சு அப்படியே துணியோடு போட்டா நிறக்குது. நீங்க ஒரிஜினல் மஞ்சள் அரைச்சு போட்டு பாருங்க நிறக்காது. கொஞ்சமா போட்டா அந்த மஞ்சள் மனமே வர்றது இல்லம்மா. நீக்குல எப்படி வாசம் வருது? அதாவது நம்ம மஞ்சள் போட்டுருந்தோம்ல போட்டுக்கலாம். போட்டு அரைச்சு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானது ஒவ்வொன்றும் போட்டு தான் இருக்கிற காய் அவரைக்காய் கடைக்கே போற வேலை இல்லை. ஏன்னா இந்த வெங்காயம் இது உப்பு சக்கரை தூள் இதுக்கு தான் போறோம். மற்றபடிக்கு காய்க்கே போகிறதில்ல. எப்படியோ 2 காய் வாழைக்காய் கத்திரிக்காய்
இப்போ ஆடி பட்டம் தானா? நீ பாவச்செடி இப்போ விதை போட்டுருக்குறோம். எங்களுக்கு பாவச்செடி பூ வச்சிருக்குது பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்குள்ள அங்க இது வேற வந்துருச்சு கண்டப்புழுவு. அதான் வச்சு நான் இப்போ இது வீசிருக்கிறோம்ல சரியா போய் சாம்பல் வீசி விட்டுருக்கோம். நீ சரியா போயிடும், ஒன்றும் பண்ணாது. சாம்பல் தான் அப்பெல்லாம் சாம்பலே தான். சாம்பல் கள்ளி பூச்சலுக்கே கள்ளி பூச்சி இருக்கு ஐஸ் கரும்காட்டில், அதுக்கே சாம்பல் தான் வீசுவாங்க. இப்போ தான் வந்து எறும்பு பவுடரு அது இது நிறைய வந்துருச்சு. இப்போ மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. அப்பெல்லாம் மருந்துங்க மருந்து இயற்கையாத்தான் வீட்டுல இருக்கிறத வச்சு தாத்த மூடெல்லாம் இங்க சுகர் ஃபேக்டரியில அவார்டே வாங்கினாங்க. 78 டன் 80 டன் எடுத்தாங்கன்னு சொல்லி. கரும்பு எல்லாம் காட்டுல பூரா எல்லாம் சாணி குப்பையா கொட்டுவாங்க. அப்படி கொட்டி நிறவுவாங்க. அப்படியே இப்போ வந்து குப்பைங்கிறதுக்கு வேலையில் ஆடு மாடா வச்சுக்கிறதுல 1 2 ஒருத்தர் அதுவுமே இல்லை. அதெல்லாம் வச்சுட்டு ஆடு சீரழிகிறதுங்கிறாங்க. அது கரும்புக்கு போவோமா முட்டைக்கு? ஆமா அது போவோம். ஆமா அது கடைசியில் முடிச்சுக்கலாம். கொதி வந்துருச்சு, பாவாயிருச்சு. இதை எடுத்து ஊற்றிட்டு அந்த பால் எடுத்து அதில் ஊற்றி கரும்பாலை மறுபடியும் கொதிக்க வச்சு வைப்பாங்க. இப்போ இதை வந்து சக்கரை தேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னே தூக்கிட்ட பாவை சடா இருக்குதா? என்ன பண்றீங்க சொல்லிட்டு பண்ணுங்க. ஜவு முட்டை முட்டை இப்படி போட்டு தேய்ச்சி இப்படி திருப்பணும்னா முட்டை வரும். பாவை எடுத்து இந்த கையில பிடிச்சி சவ சவா இழுப்பாங்களே, அதுதான் இது உணர வச்சா நல்லெண்ணெய் ஒன்று உணரணும். தேங்காய் வச்சு என்ன முட்டாய் கையில எடுத்துட்டு வரேன்ட்டு இதுல கரும்புல எடுத்துட்டு வந்துருக்கீங்க. இது இந்த கரும்பு கோந்தாளை நனைச்சு பாவை எடுத்து ஜவு முட்டை மாதிரி வரும் இல்ல, கையில இழுக்கும்ல, சொன்னிட்டு சூப்பரா இருக்கு திங்கிறதுக்கு. நல்லா இது தேங்காய் தோட்டு உருவி கொஞ்சம் இளஞ்சி வீட்டுல போட்டு இப்படி இழுத்துன்னு வச்சுக்க, வெள்ளை விளையேன்னு அப்படியே ஜவு முட்டை சுடும். இங்கே கொஞ்சம் தேங்காய் ஊத்து. இது என்ன டிசைன் டப்பா? இது குழந்தைகளுக்கு அப்படியே இந்த அன்னைக்கு இது போனால பொருட்காட்சி அங்க போட்டிருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்தா இப்படியே விட்டுக்கலாம். அப்புறம் மறுபடியும் கையில தேய்க்கிறப்ப தலையில ஒட்டாதா? ஒட்டும் தான். அப்புறம் நம்ம நார்மல் ஒரு வேலை மிச்சமாகுது இல்ல. வந்துருச்சு ஐஸ் பாத்தியா? நல்லா வந்துருச்சு பாத்தியா? அவ்வளவுதான் முட்டை. ஜவு முட்டை மாதிரி சூப்பரா வாய்க்குல போட்டுக்கலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பார்த்தீங்களா? என்ன சூப்பரா இருக்கும் இந்த முட்டை. இது சாப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா? சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கட்டு அந்த பையன் கூட்டி விட்டுற ரூபா. ஓப்போ நான் சாப்பிட்டேன். பரவாயில்ல, மறுபடியும் ரூபா நான் ஊட்டி விட்றேன். குழந்தை நான் ஊட்டுறேன் உங்களுக்கு. ஏதாங்க பாப்பா சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுனால சூப்பரா இருந்துச்சு லைஸ். சூப்பரா இருந்துச்சுங்க. இப்படிதாங்க கிராமத்துல எதுனாலும் நமக்கு இலவசமாவே கொடுத்துருவாங்க. நாங்களே எது செஞ்சாலும் கொடுத்துப்போம். இதே மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறியா? கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைக்கலன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கிடைச்சாலும் என்ன கிடைக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே பாய். பாய்.